ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி பச்சைப்பயிறு தோசை தான் செய்ய போகிறோம். 8 மணி நேரம் பச்சைப்பயிறு ஊற வச்சு இது போல் எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிக்கலாம், கொரப்பு இல்லாமல் அரைச்சிக்கலாம். அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அரைச்சி இது போல் ஒரு கிணத்துல மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா மெலிசாக அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. இது நடுவில் உப்புமாவு தான் வச்சு சாப்பிட்றாங்க நிறைய பேர். இப்போ அதுதான் ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் நம்ம இதில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா தான் வைக்க போகிறோம். நல்லா இது போல் மெலிசாக ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு மசாலா இதில் வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.